இந்தியாவினுடைய பிடிக்குள் சிக்கிப்பட்டு விட்டதா இலங்கை? இலங்கை இந்தியாவால் கட்டுப்படுத்தப்படுகிறதா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன சம்பவம், இதில் என்னதான் பிரச்சனை இருக்குது என்பதை பற்றி விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதை விட கடந்த காலங்களில் நடைபெற்ற 2 ஊழல் சம்பவங்கள், 2 மோசடி சம்பவங்கள் இப்போ அம்பலத்துக்கு வந்திருக்குது. ஒரு ஊழல் சம்பவம் 20 லட்சம் ரூபா, மற்ற ஊழல் சம்பவம் 6 கோடி ரூபா. இந்த ஊழல்கள் எல்லாம் எங்கே நடந்தது, யாரால் செய்யப்பட்டது, எப்போ செய்யப்பட்டது, இது சம்பந்தமான முக்கியமான தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்குது. இப்போ கொஞ்சம் பேர் கைது செய்யப்பட போயினும், விசாரிக்கப்பட போயினும். எனவே இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் இனி நடக்க போகுது. எனவே இந்த 3 செய்திகள் குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது போன்ற செய்திகளையும் செய்தி ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதலாவது அந்த 20 லட்சம் ரூபா ஊழல்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த ஊழல், இந்த மோசடி எங்க நடந்திருக்குன்னு சொன்னா ரோட்டில் நடந்திருக்கு. எந்த ரோட்டு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், E1 என்று சொல்லப்படக்கூடிய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை, சதர்ன் எக்ஸ்பிரஸ் என்று சொல்கிறது. அதாவது கொழும்பில் இருந்து கீழே காலி வழியாக போய் மஹிந்த ராஜபக்சவினுடைய மத்தள விமான நிலையம் நோக்கி செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலை சதர்ன் எக்ஸ்பிரஸ், அந்த ரோட்டில் நடந்த ஒரு மோசடி. ரோட்டில் வச்சு எப்படி மோசடி நடக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த நெடுஞ்சாலையில் போகக்குள்ள சுங்கச்சாவடி இருக்குன்னு தானே, டோல்கேட் என்று சொல்லுவோம். அதில் கட்டணம் செலுத்தி தானே நீங்கள் போகணும். அந்த கட்டணம் செலுத்தியக்குள்ள அந்த காசெல்லாம் நாங்கள் நினைச்சு கொண்டிருப்போம் அரசாங்கத்துக்கு போகுது, போக்குவரத்து திணைக்களங்களுக்கு போகுது, அந்த காசை வச்சு அரசாங்கம் நல்ல நல்ல திட்டங்களை அமுல்படுத்துமாக்கும் என்று சொல்லி நெச்சா அது அங்கே வேலை செய்த சில பேர்ட்ட பொக்கெட்டுக்குள்ளே போயிருக்குது. எப்படி போயிருக்குன்னு சொன்னால், 2021 ஆண்டில் இருந்து 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரையான இந்த ஒரு காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் சுங்க பகுதியில் வேலை செய்தார்கள், டோல்கேட்ஸில் வேலை செய்தார்கள், என்ன செய்திருக்கணும், காசை சுருட்டி பொக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்கணும். இதுக்குரிய முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால், அவர்களுக்கு இந்த ஊழல் செய்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சேன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய மேனுவல் சிஸ்டமாம். அதாவது இப்போ டோல்கேட்டில் பே பண்ணிக்குள்ள கார்டால் பே பண்ணுற சிஸ்டம் இல்லை போல இருக்குது, கேஷால் தான் பே பண்ணுறது, காசு தான் கொடுக்கணும். அதை அவையில் கையால் மேனுவலாக ஒரு பட்டிச்சீட்டு மாதிரி எழுதி கொடுப்பினம் போல இருக்கு. அதுவே காரணம் தானே ஊழல் மோசடி செய்கிறதுக்கு. எனவே என்ன செய்யணும்னு சொன்னால், நீண்ட காலமாகவே அந்த நெடுஞ்சாலையில் வேலை செய்கிற ஒரு 16 ஊழியர்கள் அவே நெச்சிருக்கணும். எதுக்கு தேவையில்லாமல் காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி காலையிலேருந்து பின்னேரம் வரைக்கும் இந்த வெயிலுக்கு குந்தி கொண்டிருந்து காசை கலெக்ட் பண்ணி அரசாங்கத்துக்கு கொடுப்பான், அதை தங்களோட பொக்கெட்டுக்கு வைப்போமே என்று சொல்லி பிளான் பண்ணி போட்டு 16 ஊழியர்கள் என்ன செய்திருக்கணும், அந்த காசை கள்ளக்கணக்கெல்லாம் போட்டு ஊழல் மோசடி செய்திருக்கணும். கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா மோசடி செய்திருக்கணும் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள. இதுக்குள்ள என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதுக்கிடையில் நிறைய ஆடிட் நடந்ததாம், நிறைய உள்ளக விசாரணைகள் எல்லாம் நடந்ததாம். அப்படி ஆடிட்டும் விசாரணைகள் எல்லாம் நடந்து கூட அதுக்குள்ளால நெளிஞ்சு வளைஞ்சு சுழிச்சு கொண்டு போயிட்டு இந்த ஊழல் மோசடி செய்து இந்த 16 பேரும் 20 லட்சம் ரூபாய் சுருட்டி இருக்கணும். இதுக்கிடையில் இந்த நெடுஞ்சாலை சம்பந்தமாக ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டதாம். அதாவது பொதுமக்கள் காசு செலுத்துறதுக்கு நவீன வசதிகள் ஏற்படுத்தப்படணும், காட்டால பே பண்ற சிஸ்டம் வரணும், உடனுக்குடன் கண்காணிக்கக்கூடிய மாதிரி நவீன மானிட்டரிங் சிஸ்டம் எல்லாம் அறிமுகப்படுத்தணும், வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி அறிமுகப்படுத்தணும் என்று சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டதாம். ஆனால் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படலையாம், நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்டு கொண்டே வந்ததாம். வேணுமென்றே புறக்கணிச்சினமோ தெரியாது இந்த மாதிரி ஊழல்கள் செய்யலாம் என்று சொல்லி. எனவே இப்போ 16 பேர் மாட்டுப்பட்டிருக்கணும். இவையை சேர்ந்து 20 லட்சம் ரூபாய் சுருட்டி இருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் செய்திகள் வந்திருந்தது. இந்த வெசாக் விடுமுறை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இவ்வளவு வருமானம், இலங்கை போக்குவரத்து சபைக்கு இத்தனை மில்லியன் வருமானம், 2 நாட்களில் இவ்வளவு காசு கொட்டுறதுன்னு சொல்லி நிறைய புள்ளி விவரங்கள் வெளியிட்டது அரசாங்கம். ஏன்னு சொன்னால், இப்போ அரசாங்கத்துக்கு எந்தெந்த வழிகளில் எவ்வளவு வருமானம் கிடைக்குதுன்றது உடனுக்குடனே பொதுமக்களுக்கு சொல்லப்படுது. போக்குவரத்து சபையால் இவ்வளவு வருமானம், நெடுஞ்சாலையில் இவ்வளவு வருமானம், ஆடம்பரமான கார்களை விற்றதால நேற்று இவ்வளவு வருமானம் என்று சொல்லி அரசாங்கம் உடனுக்குடனே அந்த வருமான கணக்கை பொதுமக்களுக்கு சொல்லிக்கொண்டே வருது. ஆனால் இதே கணக்கு கடந்த காலங்களில் சொல்லப்பட்டதாண்டா இல்லை, கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்படும், அது காட்டப்படுறதே இல்லை. அல்லது எப்பயாவது இருந்துட்டு ஆடிக்கொருக்கா ஆவணிக்கொருக்கா இந்த வருடாந்த அறிக்கை விடையக்குள்ள, வருடாந்த கணக்கறிக்கை சமர்ப்பிக்கக்குள்ள இவ்வளவு லாபம் கிடைச்சென்று சொல்லி சும்மா 19 சொல்லி போட்டு விடுவினமே தவிர, இந்த மாதிரி உடனுக்குடன் நேற்று எங்களுக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சது, முந்த நாள் எங்களுக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சென்று சொல்லி சொல்றது இல்லை. எனவே இப்போ இருக்கிற அரசாங்கம் அந்த தகவல்களை உடனுக்குடன்
உடனுக்குடன் சொல்லுது. எனவே இது வந்து கடந்த காலத்தில் நடந்த ஒரு ஊழல் தானே. இப்போ வந்து அந்த 16 அதிகாரிகளும் விசாரணைகளை எதிர்கொள்கிறார்கள் என்று சொல்லி இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 20 லட்சம் ரூபாய் ஊழல் ஒரு பக்கம் இப்படி இருக்க, இங்கால ஒரு 6 கோடி ரூபாய்க்கு இன்னும் ஒரு ஊழல் ஒன்று நடந்திருக்கு. அந்த 6 கோடி ரூபாய் ஊழல் எங்க நடந்ததுன்னு சொன்னா இலங்கை தபால் திணைக்களத்தில். அது என்ன கேஸ் என்று சொன்னா, தபால் திணைக்களம் இருக்குத்தானே, அங்க வந்து ஊழியர்கள் வந்து வேலைக்கு விரும்பினு தானே, அந்த ஊழியர்களுக்கு வந்து ஓவர் டைம் ஓடி பே பண்றது தானே. இது எல்லா திணைக்களங்களையும் இருக்குத்தானே ஓவர் டைம் பே பண்றது. தபால் திணைக்களத்தில் என்ன செய்திருக்கணும்னு சொன்னா, ஊழியர்கள் வந்து ஓவர் டைமுக்கு வராமலேயே, அப்படி யாருமே வேறே இல்லையா, அதாவது ஓவர் டைம் வேலை பார்க்காமலேயே நிறைய பேர் வந்து காசு எடுத்திருக்கணும். கடந்த காலத்தில் நான் ஓவர் டைம் செய்தேன் சொல்லி பொய்யான கணக்குகள் எழுதி நிறைய காசை வந்து சுருட்டி இருக்கணும். அப்படி சுருட்டப்பட்ட காசு எண்ணிக்கை தான் வந்து 61 மில்லியன் ரூபாய், கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய். இலங்கை தபால் திணைக்களத்தினுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குந்தானே, ரீஜனல் ஆஃபீஸ் மற்றது ஹெட் ஆஃபீஸ் என்று சொல்லி அந்தந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 57 மில்லியன் ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரி சுருட்டி இருக்கணும். ஓவர் டைம் பார்த்துன்னு சொல்லி பார்க்காமலேயே பார்த்துன்னு சொல்லி 57 மில்லியன் ரூபாய் சுருட்டி இருக்கணும். தபால் திணைக்களத்தினுடைய ஹெட் ஆஃபீஸஸில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஊழியர்கள் வேலைக்கு வாரது போகிறத வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மெஷின்ஸ் எல்லாம் இருக்காம். அதாவது வேலைக்கு விரைக்குள்ள வந்து ஃபிங்கர் பிரிண்டை வைக்கணும், பிறகு வேலை முடிஞ்சு போகக்குள்ளேயும் திருப்பி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். அப்போ தெரியும் ஒரு ஆள் எத்தனை மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறார், எத்தனை மணிக்கு வேலையை முடிக்கிறார் தெரியும் தானே. அப்படி நவீன வசதிகள் இருந்தும் கூட அதுக்குள்ளேயே ஒரு சுத்து மாத்தோண்ட விட்டு நீங்கள் என்னதான் நவீன கருவிகள் கொண்டாலும் நாங்கள் அதுக்கு சுற்றுறதான் என்று சொல்லி அதுக்கு ஒரு சேலஞ்ச் விட்டு அதுக்கு சுற்றி இருக்கணும். அதுக்கு சுற்றி தான் இந்த 57 மில்லியன் ரூபாய் வந்து மோசடி செய்திருக்கணும் என்று சொல்லி இப்போ விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கு. இனி இதுலேயும் நிறைய பேர் கைது செய்யப்பட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு போய் முறைப்பாடுகள் செய்து குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டு இனி இந்த மாதிரியான சம்பவங்கள் வருங்காலங்களில் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் இலங்கை தபால் திணைக்களத்தினுடைய இன்னும் ஒரு பிரிவு தபால் போக்குவரத்து பிரிவு என்று சொல்லி, அதாவது போஸ்டல் டிரான்ஸ்போர்ட் டிவிஷன் என்று சொல்லி, இப்போ தபால் திணைக்களம் என்று சொன்னால் அதுக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கு தானே, அதில் ஒரு பிரிவு தான் இந்த பிரிவு. இவர்கள் வந்து தாங்களும் தங்களோட பங்குக்கு வந்து இங்கே வேலை செய்கிற ஊழியர்களும் வந்து ஓவர் டைம் வேலை செய்த நாங்கள் என்று சொல்லி பொய் சொல்லி காசு அடிச்சிருக்கணும். எவ்வளோன்னு சொன்னால் 4.3 மில்லியன் ரூபாய், 4.3 மில்லியன் ரூபாய் இவையிலும் ஆட்டையை போட்டிருக்கணும். இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இங்கே வந்து ஊழியர்கள் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்குரிய மெஷின்ஸ் வந்து இவைகள்கிட்ட இல்லையாம். அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்குரிய மெஷின்ஸ் இருந்துமே கூட அங்கேயே ஊழல் செய்தார்கள் இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும். எனவே இங்கே வந்து 4.3 மில்லியன் ரூபாய், அங்கே வந்து 57 மில்லியன் ரூபாய், ரெண்டையும் கூட்டி கிட்டத்தட்ட 61 மில்லியன் ரூபாய், 6 கோடி ரூபாய்க்கு வந்து மோசடி செய்திருக்கணும். ஓவர் டைம் வேலை செய்யாமலே ஓவர் டைம் வேலை செய்த நாங்கள் என்று சொல்லி பொய் சொல்லி இப்போ வந்து எல்லாமே வந்து பிடிபட்டு இருக்குது. இதே மாதிரி வேறு எந்தெந்த திணைக்களங்களுக்குள்ள யாரெல்லாம் ஓவர் டைம் செய்யாமலே செய்தன்னு சொல்லி காசு எடுத்துக்கணுமோ என்னவோ தெரியல. இனி விசாரணைகள் விரைக்குள்ளதான் இது சம்பந்தமாக நிறைய தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இப்போ வாங்க அடுத்த செய்திக்கு போவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்த வருஷம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் சீனாவுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டவர். அங்கே வந்து அவருக்கு ராஜ மரியாதை வழங்கப்பட்டது. பிறகு 2 நாடுகளுக்கு இடையிலான நிறைய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டது. அதன் மூலம் இலங்கைக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள், பாரிய நன்மைகள் எல்லாம் கிடைக்குது. சீனா அரசாங்கம் வந்து நிறைய முதலீடுகள் எல்லாம் செய்தெல்லாம் சொல்லப்பட்டது தானே. அதில் மிக முக்கியமானது வந்து ஹம்பாந்தோட்டையில் சீனாவினுடைய மிகப்பெரிய பெட்ரோலிய நிறுவனம் சினோபெக், அது சீனாவில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பெட்ரோலிய நிறுவனம் தான் சினோபெக். அவர்கள் வந்து ஹம்பாந்தோட்டையில் வந்து பாரிய ஒரு முதலீடு ஒன்றை செய்ய போகிறார்கள். அதாவது ரிஃபைனரி சென்டர், அதாவது இந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை போட போகின்றார்கள். அந்த ஒப்பந்தத்தினுடைய பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.7 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அப்போ அவ்வளோ பெரிய மிகப்பெரிய முதலீடு கொண்ட சீன அரசாங்கம் இலங்கையில் வந்து முதலீடு செய்ய போது என்று சொல்லி எல்லா ஊடகங்களையும் செய்தி சொல்லப்பட்டது. இப்போ என்ன நடந்தது? அந்த முதலீடு செய்யப்பட்டிருக்கா? அந்த முதலீடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கா? ஹம்பாந்தோட்டையில் ரிஃபைனரி சென்டர் ஆரம்பிச்சாச்சா என்று கேட்டா, அல்லது அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்கான்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. கிட்டத்தட்ட அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கு வந்து நிறைய முட்டுக்கட்டைகள் போடப்படுதாம். யாரால முட்டுக்கட்டைகள் போடப்படுதாம் என்று சொன்னால் உள்ளூர் பெட்ரோலிய கம்பெனிகளால் வந்து முட்டுக்கட்டைகள் போடப்படுதாம். அந்த ரிஃபைனரி சென்டர், அந்த சுத்திகரிப்பு நிலையம் வந்து திறக்க
விடாமல் தடுக்கிறதுக்கு. ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு வந்து சீனா வந்து இலங்கையில் முதலீடு செய்கிறது விருப்பம் இல்லை. சீனா வந்து முதலீடு செய்தால் அவர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவார்கள், நவீன இயந்திரங்களை கொண்டு வந்து பயன்படுத்துவார்கள். மார்க்கெட்டில் வந்து அவர்களுடைய பெட்ரோல் வந்து முன்னிலை வகிக்கும். எனவே மார்க்கெட்டில் வந்து கடுமையான காம்படிஷன் இருக்கும் என்றதுக்காக உள்ளூர் கம்பெனிகள் விரும்பலையாம் என்று சொல்லப்படுது. ஆனால் ஒரு ஆங்கில ஊடகத்தில் வந்து ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே உள்ளூர் பெட்ரோலிய கம்பெனிகள் தான் எதிர்க்குதா அல்லது அதுக்கு பின்னால இந்தியாவினுடைய கைகள் இருக்குதா, இந்தியாவினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு சொல்லி ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதை விரிவாக பார்ப்போம். அதுக்கு முதல் வந்து இந்த சீனாவோட செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் இருக்குதானே, 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். அதை வந்து இலங்கை பெறுமதியில், இலங்கை ரூபாயில் சொன்னோம்னு சொன்னால் இன்றைய பெறுமதியில், ஏன்னு சொன்னால் நான் வந்து இந்த மில்லியன் பில்லியன் என்று சொல்லிக்குள்ள வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போகிற நீங்கள் இந்த மில்லியன் பில்லியன் எல்லாத்தையும் விட்டுட்டு கோடியிலையும் லட்சத்திலையும் சொல்லுங்க, அப்போ தான் தெளிவாக விளங்கும் என்று சொல்லி. எனவே இந்த 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை வந்து இன்றைய பெறுமதியில் இலங்கை ரூபாயில் கோடியில் எவ்வளோ வரும் என்று பார்த்தோம்னு சொன்னால் 1,10,519 கோடி ரூபாய். 1,10,519 கோடி ரூபாய் பெறுமதியான ஒப்பந்தம். எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் தானே. ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால் அதுக்கு வந்து நிறைய முட்டுக்கட்டைகள். இதுக்கு வந்து அரசாங்கம் தான் ஒத்துழைப்பு வழங்கணும். ஏன்னு சொன்னால் அரசாங்கம் தான் அக்ரிமெண்ட் போட்டது. எனவே அந்த அக்ரிமெண்ட் படி அவர்கள் வந்து சகல வசதிகளும் வந்து செய்து கொடுக்கணும். ஆனால் என்ன நடக்குது, திரைமறைவில் என்ன நடக்குன்றது மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்து நிறைய ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. 7 விதமான ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அந்த 7 விதமான ஒப்பந்தங்களையும் என்ன இருக்குது அதை வெளிப்படையாக சொல்லுங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் இன்ற வரைக்கும் அந்த ஒப்பந்தங்கள் சம்பந்தமான முழுமையான விவரங்கள் வெளிவரையில் என்று தான் சொல்லணும். அந்த 7 ஒப்பந்தங்களில் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் என்னென்று சொன்னால் இந்தியாவும் ஐக்கிய அரபு ராச்சியமும் UAEயும் சேர்ந்து இலங்கையில் நிறைய முதலீடுகள் செய்ய போயினோம் இந்த பெட்ரோலிய துறையில். அதிலே மிக முக்கியமாக திருகோணமலையை வந்து ஒரு எனர்ஜி ஹப்பாக மாத்திர என்று சொல்லி அங்கே வந்து நிறைய பெட்ரோலிய ரிஃபைனரி சென்டர் மற்றது பெட்ரோலிய உற்பத்தி நிலையங்களை வந்து ஆரம்பிக்கிறேன் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய பல பகுதிகளில் வந்து இந்த பெட்ரோலிய பைப் லைன்ஸ் இருக்குதானே, இதுகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் இருக்காம். இன்னும் அந்த முழுமையான விவரங்கள் வெளியில் வரையில, ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஒப்பந்தத்தில் இருக்காம் என்று சொல்லப்படுது. எனவே இந்தியாவும் ஐக்கிய அரபு ராச்சியமும் சேர்ந்து இலங்கையில் பாரிய அளவில் வந்து இந்த எரிபொருள் ரீதியான முதலீடுகளையும் வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்கும் போது அங்கால சீனாவும் தன்னுடைய பங்குக்கு ஆரம்பிச்சா கட்டும் போட்டி இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் சீனாவினுடைய அந்த ரிஃபைனரி சென்டர் நேரடியாக இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு வந்து போட்டியாக இருக்கும் தானே. எனவே இந்த ஒரு வர்த்தக போட்டி காரணமாகத்தான் உள்ளூரில் இருக்கிற எரிபொருள் கம்பெனிகளை தூண்டிவிட்டு அந்த சீன கம்பெனிக்கு எதிர்ப்பு காட்டப்படுகிறதா, அந்த சீன கம்பெனியினுடைய பணிகள் ஆரம்பிக்க விடாமல் தடுக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எனவே பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ வந்து சொல்ல போனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சீனாவோடையும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார், இந்தியாவோடையும் ஒப்பந்தம் போட்டிருக்கார். இந்த 2 ஒப்பந்தங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனர்ஜியோட சம்பந்தப்பட்டது, எரிபொருளோட சம்பந்தப்பட்டது. எனவே ஒரே விஷயத்தில் வந்து 2 நாடுகளோட ஒப்பந்தம் போடைக்குள்ள வந்து கட்டாயம் அங்கே ஒரு பிரச்சனை வரத்தானே செய்யும். 2 நாடுகளுக்கு இடையிலான போட்டி இருக்கத்தானே செய்யும். இந்த ஒரு எரிபொருள் ஒப்பந்தத்தில் வந்து எந்த நாட்டினுடைய கை வந்து மேலோங்க போகிறது, என்னதான் நடக்க போகிறது, ஹம்பாந்தோட்டையில் அந்த ரிஃபைனரி சென்டர் ஆரம்பிக்கப்படுமா இல்லையா என்பதை நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்ச காலம் பொறுத்திருந்து பார்க்கணும். எனவே இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.